இரக்கம், அறிவு, அழகு, கல்வி, நோயின்மை, வலிமை, நல்விதி, உணவு, நன்மக்கள், பொறுமை, இனிமை, துணிவு, நீண்ட ஆயுள் என்று சொல்லக்கூடிய 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். அன்ன தூவி அணிச்ச மலரெடுத்து சின்ன இடை என சித்தரித்த மெழிலையே மின்னர் கொடியே விளைமதியார் அத்தனமே மூடத்தனத்தை முறைநாட்டம் வீசுகின்ற காடு மணக்க வந்த கற்பூர பெட்டகமே பெண்கள் நாயகமே என கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய்யென்று சொல்லுக்கிணங்க உங்களை பற்றி விசாரிக்கலாம் என்று தாங்களை நாடி வந்திருக்கிறேன் தலைவி அவர்களே. விசாரிக்கலாமா? நீரளவே ஆகுமாம் நீராமல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண் அறிவு மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குலத்தளவே ஆகுமாம் குணம். இந்த மாற்றவே முடியாது. அந்த வகையில் நான் அந்த காட்டுக்குள்ளே இருக்கேன். இங்கே ஈரேழு 14 லோகமும் செல்லக்கூடியவர், முக்கால உணர்ந்த ஞானி, மகாலட்சுமியினுடைய அந்த புறத்துக்கு அனுமதி இல்லாமல் போகிற ஆள் அப்படின்னு உங்களை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், என்கிட்ட போய் விசாரணை நடத்த போகிறேன்னு சொல்கிறீங்களே, காரணம் உண்டு. என்ன காரணம்? நீங்க சொன்னது போல எல்லாமே எனக்கு தெரியும். மகாலட்சுமி அந்தப்புறம் சென்றாலும் தடையில்லாமல் செல்லக்கூடியவன் நான். என்னை எல்லோரும் பார்த்து பயப்படுவாங்க. திலகவதி முதற்கொண்டு ஆச்சாப்பா அங்கே இங்கே பராசக்தி சாம்ராஜ்ய இந்திராதி தேவர்களும் என்னை எதிர்காணில். அது பங்குனி மாசம் பல்ல காட்டிக்கிட்டு வெயில் அடிக்குதுங்கிறாங்க சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மதிய நேரத்தில் அப்படி வெயில் அடிக்குது, ராத்திரி ஆனால் பனி பெய்ய ஆரம்பிச்சிச்சு. வித்தியாசமாக இருக்கு. அதனால இந்த தும்மல், அது வரட்டும், இருமல், விக்கல், இந்த நக்கல் இதெல்லாம் தானா வர்றது, அதுவா வர்றது. நம்ம என்ன பண்ண முடியும்? இருக்கட்டும். அப்ப இப்படி எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் ஏன் கேக்குறேன்? அங்கேதான் விஷயம். அதுக்குதான் எங்க போனாலும் அடிக்கி வந்துருவேன். ஆமாமா, சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வந்தா தானே சரியா வரும். அதுதானே நல்லா இருக்கு. அதுக்குதான் இட்டடி நோவை எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்க செய்ய கொட்டி கிளங்கோ கிளங்கோ என்று கூவினாலே நாவில் கூட பாருங்க வளங்கோசை வையம்பர. ஆமாமா, அப்ப எப்பொழுதுமே சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வந்துடணும். அதனாலதான் சோழ சக்கரவர்த்தியே பாடினாரு, போற்றினும் போற்றுவர் பொருள் கொடாவெடின் தூற்றினும் தூற்றுவர் சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவர் வண்டனாளர்கள் கூற்றினும் பாமலர் கொடியராவரே அப்படின்ட்டாரு. இந்த புலவர்கள் இருக்காங்களே உங்களை மாதிரி ஆளுங்க போற்றுவார்களாம், மன்னர் மாதிரி வருவாங்க, வாழ்க வாழ்க வாழ்கன்னு. ஆனா பொருள் கொடாவிடின் அவன் போறான் கஞ்ச பையன். யார சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் மன்னர்கள் கதையில. தூற்றினும் தூற்றுவர் வெண்கணாளர்கள் கூற்றினும் பாமலர் கொடியராவரே. இந்த புலவர்கள் மாதிரி பிரட்டி பேசுறதுல ஆட்களே இல்லையா? இல்ல. இட்டடி நோவை எடுத்தடி கொப்பளிக்கன்னு பாடினது அம்பிகாவதி அமராவதியை பார்த்து. ஆனா கொட்டி கிழங்கோ கிழங்கு என்று கூவினார் நாவில் வழங்கோசை வையம்பெரும்னு பாடின கம்பரு ஐயா ஓ மகளை பாடல. ஒரு கிழவி, இந்த கிழவி போறான்ல நடந்து வெயில்ல நடக்க முடியாம நடந்து போறான்ல, அவன் இட்ட அடி நோகுதான், எடுத்த அடி கொப்பளிக்குதான். இந்த கிழங்கு வைக்கிற கிழவிய பார்த்து என் மயம் பண்ணாயான்னு. இந்த மாதிரி பிரட்டல் வேலையெல்லாம் யாரு பாப்பா? பொம்பளைய மட்டும் இல்ல, உங்களை மாதிரி ஆளுகளும் பாப்பாங்க. என்னமா சொல்றீங்க? பிரட்டல் வேலை தான். என்ன உருளைக்கிழங்கையா? நீங்க சொன்னது மாதிரி எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் உங்களை பத்தி எனக்கு தெரியலையே. என்னது? அதை நான் ஒப்புக்கொள்வேன். அது எப்படி? எல்லாமே தெரிஞ்ச உங்களுக்கு என்னைய பத்தி மரத்து பூவையும் வெள்ளை நிறம் உள்ள காக்கையும் நீரில் பிறந்த மச்ச ரேகையும் பைத்தியகாரன் மனதையும் சிவன் பிரம்மன் விஷ்ணு இவர்களால் ஒருவேளை கண்டறிந்தாலும் இந்த சித்திரத்தில் உதித்த பெண்களின் மனதை கண்டவர்கள் இந்த கூலத்திலே கிடையாதுன்ட்டா. அப்ப ஆழம் எது? ஆழம் இல்ல. சேரும் கடலும் ஆழம் இல்ல. பெண்களுடைய மனசு ஆழம் எது ஐயா? சமே, இது பெண்கள் மனசுதாயா? அது பெண்களுடைய மனசை சொல்லல. கடைசி வரிய கவனிங்க. சித்திர விழியாரின் அதானே வருது.
அத்தியின் மலரும் வெள்ளை யாக்குகள் காக்கைதானும் பித்தர்த மனமும் நீரில் பிறந்த மீனின் பாதம்தானும் அத்தன் மால் பிரம்மதேவனால் அளவிடப்பட்டாலும் சித்திர விழியாரின் நெஞ்ச தெரிந்தவர்களை கண்டீர். இதான் கவி. அப்படின்னா என்ன, பெண்களுடைய விழியில என்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த உலகத்தில் எந்த ஆம்பளனாலையும் முடியாது. பெண்களோட மனசை கூட கண்டுபிடிச்சிடலாமா, உண்மையிலே இவன் நம்மளை தான் விரும்புகிறா அப்படின்னு பெண்களுடைய மனசை கண்டுபிடிச்சிடலாமா. ஆனால் அந்த விழி இருக்கு பற்றியா, அதை மட்டும் நம்பவே முடியாது. இப்படி பார்க்கும்பொழுது நீ நினைப்ப ஒருவேளை நம்மளை தான் பார்க்குறாங்களோ, யதார்த்தமாக உன்னே தான் பார்ப்பேன், சிந்தனை வேற பக்கம் இருக்கும். இந்த பக்கம் பார்க்கும்பொழுது நம்மளை தான் பார்க்குறாங்களோ நினைக்கலாம். இந்த பக்கம் உள்ளவங்க மைசெட்டுக்கார நீங்கள் ஏப்போ பம்பளத்தை விட்டுக்கிட்டு இருக்கிய, அந்த அண்ணே அன்பானவர் இப்படி உள்ளவங்க இந்த பக்கம் இருக்கான்னு அப்படி. அப்போ அவங்க நினைப்பாங்க பார்வை மட்டும்தான் அங்கே இருக்க, சிந்தனை வேற எங்கேயா இருக்கும். அப்போ இந்த பெண்களுடைய விழியினுடைய அர்த்தத்தை யாருனால, சிவன் விஷ்ணு பிரம்மா இவர்கள்னாலேயே கண்டுபிடிக்க முடியலையா. அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னா, அப்ப அந்த முகத்துல எது தெரியும்னா நீங்க சொன்ன மாதிரி விழிதான் தெரியும். ஆனா அகம் எப்படி இருக்கிறது என்பது முகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்ப முகத்தோட அழகு எதுல தெரிஞ்சுக்கிறது? முகம் பெரிதா அகம் பெரிதா என்றால் அகம்தான் பெரியது. அகம் எப்படி இருக்கிறதோ அதன்படிதான் முகம் மாறும். கோபம் என்பது முகம் இருக்கிறதா, முகம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அகம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குல்ல. மனம் அது செம்மையானால் மந்திரமே செபிக்க வேண்டாமே. அகம்ங்கிறது மனம் ஒரு குரங்கு என்று சொல்லிவிட்டானமா. அகம்ங்கிறது உள்ள, ஆமா இல்லையா? முகம்ங்கிறது வெளியில. இப்ப உள்ள என்ன இருக்குதோ அத முகம் வெளியில காட்டி கொடுத்துரும். மனசுக்குள்ள சோகமா இருந்தா முகம் என்ன வாட்டமா இருக்கு அப்படின்னு கேட்போம். அதே மனம் சந்தோஷமாக இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? முகத்தை பார்த்து. உள்ளமாக நம்ம கண்ணுக்கு தெரியுது, தெரியறது முகம் தானே. ஆமா. அப்ப அகத்தின் அழகு முகத்துல தெரிஞ்சிருக்கு. முகத்தோட அழகு எதுல தெரியுது? என்னங்க, முகத்தோட அழகு எதுல தெரியுது? விழியில தெரியுது. ஏன்னா விழியும் மூக்கு இல்லைன்னா அவளுக்கு அழகே இல்லாம போயிடும். அப்படியா? சரி, வேற இருக்குமா? இல்ல பிம்பத்துல தெரியும்ல. அது சரி, அது தன்னால பார்த்து கொள்வது. மற்றவன் எப்படி புரிந்து கொள்ள முடியாத? அடுத்த ஆளு புரிஞ்சுக்கிறதா? அடுத்த ஆளு பார்க்கணும்னா முகத்தை பார்த்தாதான் தெரியும். ரொம்ப வாட்டமா இருக்க, இல்ல தெளிச்சியா இருக்க, இல்ல கிறக்கமா இருக்க, இல்ல பிள்ளை ஏக்கமா இருக்க, இல்ல தூக்கமா இருக்க அப்படின்னு எல்லாம் சொல்லுங்க. இந்த ஏக்கமா இருக்குன்ற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. தமிழ்ல எனக்கு இந்த பிடிக்காத விஷயம் இந்த ஏக்கம். ஏக்கம் ஒன்று இருந்தா தான் ஆக்கம் செய்ய முடியும், இல்லைன்னா செய்யவே முடியாது. அப்படியா? ஆக்கம் பெருசா ஏக்கம். என்கிட்ட விவரம் கேட்கறேன்னு சொன்னீங்க. என்னங்க, உங்ககிட்ட தானே கேட்க முடியும். என்னைய பத்தியே விவரம் தெரியாதுன்னு சொல்றீங்களே. உங்களுக்கு தெரியாது, உங்களை பத்தி தெரியும். ஆனா உங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆஹா. அதனாலதான் சித்திரத்தில் உதித்த பெண்களின் மனதை கண்டவர்கள் குவளையத்துல கிடையாது. ஏத சொல்ல வரேன்னா சொன்னீங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? இப்ப பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான்னா அவன் உள்ளத்துக்கு இருக்க சொல்லிக்கிட்டே வருவான். எதுக்கு சொல்றான், ஏன் சொல்றான், என்ன சொல்றான், நல்லவங்களா கெட்டவங்களா எதுவுமே தெரியாது. எதை பார்த்தாலும் பேசுவேன், எதை பார்த்தாலும் சிரிப்பான். அப்ப இந்த மருத்துவர் என்ன செய்வார்னா, இந்த பைத்தியக்காரன் என்ன செய்யறான், இவன் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு எதை எப்படி பார்க்கணும்னா பேசினா தான் தெரிஞ்சுக்க முடியும். பேசலாம் தெரிஞ்சுக்க முடியுமா? அப்ப ஒரு உள்ளத்தில் இருக்கும் நினைவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் பேச வேண்டும், கேட்டா தான் புரிஞ்சுக்க முடியும். பைத்தியக்காரன் பேசுறேன், அவன் பாட்டுக்குள்ள பேசுறான், யார பேசுறான், எதுக்கு பேசுறானே தெரிய மாட்டேங்குது. அப்ப அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பண்ணணும்னா அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும்ல. அப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு பேசுவார். அப்ப பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கணும். ஆமா. அப்ப பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற பைத்தியக்கார வைத்தியனுக்கே பைத்தியம் பிடிச்சா, அப்ப பைத்தியத்துக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கிற பைத்தியக்கார வைத்தியனுக்கு வைத்தியம் பார்க்கறது யாரு? இன்னொரு இருக்கான்லவா வைத்தியம் பார்க்கறான், அவன் பாப்பான். ஒருத்தன் தான் வைத்தியம் பார்க்கறானா? இப்ப உங்களுக்கு நீங்க வைத்தியர், நான் வைத்தியர். நீங்க ஒரு ஆளு தாங்க இந்த விஷயத்துக்கு பதில் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே கைத்தட்டு கொடுக்கலாம். இப்படி நான் சொல்லியிருக்கேன், ஆனா அதுக்கு மறுத்து யாரும் சொன்னதில்லை இது வரைக்கும். சண்முகநாதர் மேல ஆணையா சொல்றேன், அது உண்மை. அப்ப யாருன்னு கேட்டுட்டோம்னா உழவனுக்கு தெரியும். பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கற பைத்தியக்கார வைத்தியனுக்கு பைத்தியம் முடிச்சா என்னையா பண்றதுன்னு கேட்டா அடுத்து வைத்தியர் பாப்பார், அவ்வளவுதான்.
ஆனா அந்த வைத்தியருக்கு பைத்தியம் பிடிக்கல. பிடிக்காது. அவரு தான் சரியா பார்க்க முடியும். இந்த வைத்தியத்திலேயே சிறந்த வைத்தியம் சித்த வைத்தியம் தான் என்னைய பொறுத்த வரைக்கும். இல்லையா? இப்போ கூட அந்த யூடியூப் எடுத்துட்டு இருக்காங்களே சித்தர்கள் மூலமாக தான் நமக்கு சித்த வைத்தியம் கிடைச்சது. நம்ம அதை கொஞ்சம் என்ன வைத்தியம் வியாதி குணமாக கொஞ்சம் கால தாமதமாகும் இல்லையா? அது ஒன்று தான். அதை பொறுமை பத்தாம நம்மளுக்கு ஊசியை போட்டால் உடனே காய்ச்சல் நிற்கணும். அப்போ உடனுக்குடனே அதிகமான மருந்துகளை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துறதுனால தான் பல வியாதிகள் நமக்கு உருவாகிறதுக்கு அடிப்படை காரணம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சித்த வைத்தியர்கள் நமக்கு கொடுத்து விட்டு சென்ற அந்த சித்த வைத்தியத்தை மூலிகைகளை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம உடம்புக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது. உண்மையான அது விஷயமே அதான். உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம மனசு நல்லா இருக்கும். என்னங்க, உடம்பு சரியில்லைன்னா மனசு நல்லா இருக்குமா? அதனால தான் சொல்கிறேன். அலைபாயும். ஏன்னா ஒரு சித்தர் இருந்தார். சொல்லுங்க. இந்த ஒரு பொருள் கூட போய் சொல்லுவாங்கல்ல, இந்த புளிய மரத்துக்கிட்டையும் போஸ்ட் மரத்துக்கிட்டையும் ஒரு சில ஆள் பேசிக்கிட்டு இருப்பா, பார்த்துருக்கீங்களா? மனப்பாடம் பண்ணுறது. அவனா பேசி தப்பா என்னையா தீபாவளிக்கு வண்டி வாங்கி தரேன்னு சொன்ன என்னாச்சு அப்படின்னு புளிய மரத்துக்கிட்ட போய் பேசிக்கிட்டு நிற்பாரு. சரி. ஏன்னா ஒரு புளிய மரம் அந்த நேரத்துக்கு அந்த ஆளுக்கு மாமனார் மாதிரியே தெரியும். ஏன்னா அவர் சாப்பிட்ட மூலிகை அப்படி. அந்த மூலிகைக்கு பேர் என்ன தெரியுமா? அதான் கோரக்கர் மூலிகை. கோரக்கர் மூலிகைன்னா அதிக பேத்துக்கு தெரியாது. கஞ்சான்னா தான் அதிக பேத்துக்கு தெரியும். ஏன்னா கோரக்கர் என்ற சித்தரால் கண்டுபிடிக்கப்பட்ட மூலிகை தான் அது. அவர் எதுக்கு கண்டுபிடிச்சாருன்னா, கண்ணை மூடி இறைவனை நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த மனது அலைபாயும். அலைபாயாம சிந்தனையை ஒருநிலைப்படுத்துவதற்காக அதை சாப்பிட்டா மனசு ஒருநிலைப்பட்டு போயிடும். மாமனாரை நினைச்சு சாப்பிட்டான்னா எதை பார்த்தாலும் மாமனாராவே தெரியும். பொண்டாட்டியை நினைச்சு சாப்பிட்டானா யாரை பார்த்தாலும் பொண்டாட்டி மாதிரியே தெரியும். அப்ப மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக அதை ஒரு சில பேர் தவறாக பயன்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா? இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. இரும்ப தங்கமாக்குறதுக்கெல்லாம் மூலிகை இருக்கு. எனக்கெல்லாம் அந்த இரும்ப தங்கமாக்குற மூலிகை மட்டும் பேரு தெரிஞ்சிச்சு. என்ன நம்ம சித்தர்கள் நிறைய மூலிகைகளுடைய பெயர்களை குறிப்பிடாம போயிட்டாங்க. அந்த இரும்ப தங்கமாக்குற மூலிகை மட்டும் தெரிஞ்சிச்சு. பேசாம அந்த மயிலாடும் பாறைய அப்படியே தங்கமாக்கி ஒரு வேலிய போட்டு மயிலாடும் பாறை பக்கத்துல ஓட, அந்த இடத்துக்கு இந்த பாட்டு இந்த இடத்துக்கு தான் பொருந்தும். மயிலாடும் பாறை பக்கத்துல இருந்தா இந்த ஓட. அழகு வள்ளியம்மா இந்த இடம் உனக்கு மட்டும் சொந்தம் தானம்மான்னு சொல்ற அளவுக்கு பண்ணிவிடுவேன். இந்த எம்சியெல்லாம் எனக்கு எதுக்கு? என்ன இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் சரிதான். புத்தி பெரட்டு பூடுன்னு ஒரு பூடு இருக்கு. அதை நீங்க முதிச்சு புட்டீங்கன்னு நான் பாக்குறேன். என்னது? இல்ல, புத்தி பெரட்டு பூடுன்னு ஒரு பூடு இருக்குமா? அதை முதிச்சவனே புத்தி பெறன்ற மாதிரியே பேசுவானா? நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா. இதுல பல வகை வாதமடைக்கு, தோகமடைக்கு, வன்னிப்பூ, சன்னிப்பூ, மாம்பூ, அவரப்பூ, முல்லைப்பூ, அத்திப்பூ, தித்திப்பூ இதெல்லாம் இருக்கு. தித்திப்பூமா இருக்கு. ஆமா. இதெல்லாம் சேர்த்தா தித்திப்பா இருக்குமா? தித்திப்பூன்னு ஒரு பூ உண்டு. அத்திப்பூ இருக்கும்போது தித்திப்பூ இருக்காதா? ஆமா. அப்ப இப்படிலாம் இதெல்லாம் இருக்கு. இதுல புத்தி பெரட்டு பூடுன்னு ஒரு பூடு இருக்கு. இத முதிச்சோம்னு வச்சுக்கங்களேன். உங்க தமிழ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன என்னுடைய அது என்ன புத்தி பெரட்டு? புத்தியை பெரட்டக்கூடிய பூடுக்கு பேரு புத்தி பெரட்டு பூடுன்னு பேரு. அந்த பூடுல மத்த ஆளுங்க பேசுறதெல்லாம் நான் கிண்டல் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன். நீங்க பேசுனா கொஞ்சம் கவனமா கேட்பேன். அதை முதிச்சோம்னா புத்தி பெறண்டா அவ என்ன பேச எதுக்கு வந்துட்டு தெரியாமலே பேசிக்கிட்டு இருப்பான், கிரிக்க மாதிரி. அது சரியாகணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? நிறைஞ்ச குடத்துல தண்ணிய மோந்து தலையில ஊத்துனோம்னா தன்னால மாறிடுமா. இப்படி சித்த வைத்தியம் இருக்குன்னு நான் சொல்றேன். அப்படியா? அப்ப பீனாரி பூண்டு ஒரு இருக்கு பூவு. ஆமா.
பீனாரி பூ, சங்கு. பீனாரி சங்குன்னு பேரு. அதுக்கு அதைத்தான் சொல்றேன். சொல்லுவாங்க, சங்குன்னு சொல்லுவாங்க. பீனாரி சங்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில பகுதியில். அது சிறங்கு வருது அல்லவா? அவங்களுக்கு நல்லா அரைச்சு முட்டப்பா தேய்ச்சோம்னா அந்த சிறங்கு வராது. சிறங்கை குணப்படுத்துறது அந்த அந்த சங்குக்கு உண்டு. அது எப்படி இருக்கும்னா நரகம் எப்படி வீசுமோ அது மாதிரியே வீசும். அது உங்க இடத்துல இருக்கு. சித்தத்தை பத்தி பேசணும்னால சொல்றவங்க இல்ல பேசணும். இதெல்லாம் நல்ல தெரியாத விஷயங்களை நம்ம தெரியப்படுத்துறதானே நம்மளுடைய வேலையே. மக்களுக்கு போய் சேரணும். மஞ்சக்காமலம் வந்துச்சுன்னா கிராமத்துல சொல்லுவாங்க ஈர்கோழி தலைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கலாம் என்னன்னு தெரியல. இந்த தலையில் அதிகமாக இப்போல்லாம் எந்த பிள்ளைக்கு தலையில் பேணு வைக்கிது, ஈறு வைக்கிது? அதெல்லாம் இல்லை. எல்லாம் போட்டு தேய்க்கிற தேயில என்ன முடியே போயிடுது. அப்புறம் எங்கிட்ட இதெல்லாம் உருவாகிறது. அந்த விஷம் அதை சாப்பிட்றது. சீயக்காயெல்லாம் இப்போ தேய்க்கிறது இல்லை. ஆமாம், சீயக்காயெல்லாம் இல்லை. ஆமாம், அது ஒரு மூலிகை தான். மூலிகை தான், ஆனால் தேய்க்கிறது இல்லை யாரும். ஆமாம், ஆனால் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஈறுகுழின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஈறுவலி. அதை எடுத்து இந்த முடியல அதை சுத்தப்படுத்துவாங்க. அந்த அதை எடுத்து இப்படி திருவாகல சடக் அப்படி ஒரு சத்தம் வரும். அந்த இலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த இலையை பறித்து நீங்கள் அதை இப்படி உடைச்சிங்கனாலும் ஈறுகுழியில் எப்படி சடக்குன்னு சத்தம் வருதோ அதே மாதிரி சத்தம் வரும் அந்த இலையில. ஆமாம், இந்த உடம்புல வெகு நாட்களாக ஆறாத புண்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த புண்ணுகளுக்கு இந்த ஈறுகுழி தலையை எடுத்து அரைச்சி அதை தடவினோம்னா இந்த நாள்பட்ட புண்களும் குணமாகும். இது சித்த வைத்தியம்தான். ஆனால் அதை ஒரு சில பேர் சரியாக சித்த வைத்தியத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. வைத்தியர் மருந்து கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. அந்த மருந்தை கொடுத்த பிறகு அவர் சொல்றாரு பார்த்தீங்களா அந்த வார்த்தைகள், அதை கவனமாக கடைபிடிக்க வேண்டியதுதான் நம்மளுடைய தலையாய கடமை. உண்மையான விஷயமே அதுதான். அதான் முக்கியமான விஷயம். ஆமா, அதை அரைச்சி உடம்புல பூசுங்க குணமாகும் அப்படின்னு சொன்னா அதை அரைச்சு இந்த அம்மா ஆர்வ கோளாறுல மகனுக்கு குடிக்க கொடுத்துச்சு. முடிஞ்சு போச்சா கதை? அப்போ அவர் சாப்பிட சொல்கிறாரா தடவை சொல்கிறாரா? இதை மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய உடல் நல்ல குணத்தோடு இருக்கும். குப்பை மேனின்னு ஒரு தலை இருக்குது தெரியுமா? குப்பை மணின்னு நம்ம சொல்கிறோம், உண்மையான பேர் குப்பை மேனி தான். குப்பை மேனினா உடம்பு புண்ணு தான். அதுவும் புண்ணாக இருக்கும் பொழுது உடம்பு குப்பையாக, இந்த மேனினா உடம்பு குப்பையாக இருக்கக்கூடிய மேனியை என்ன பண்ணும்? அழகுபடுத்தும். புண்ணு ஆறிடுச்சுன்னா அழகாக தானே ஆயிரும். அப்போ குப்பையாக இருக்கக்கூடிய மேனியை அழகுபடுத்தக்கூடியது பேர் தான் குப்பை மேனி. அதை அரைச்சி தடவையான அதை அரைச்சிக்கிட்டு குடிக்க முடியுமா? இப்படி தெரியாமல் நடந்து வர்றதுனால தான் நம்மளுடைய கவனிச்சு சிதைவுனால சித்த மருத்துவங்களும் அதிகமாக சிதைவுற்று இருக்கின்றது இப்பொழுது தற்பொழுது. இருக்கட்டும், பரவாயில்ல. நல்லா சித்தத்தை பற்றி சொன்னீங்க. இருந்தாலும் உங்க பேரை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். தாங்கள் பேர் என்ன? நீங்களும் ஒரு சித்துக்கள் கற்றவர் தானே, அதனால தான் அதை பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன். இருக்கட்டும், அது தன்மை வேறு, இந்த தன்மை வேறு, வேற எது வேறு. தாங்கள் பேர் என்னங்க? என் பேர் வள்ளி. வந்திருக்கு நோக்கம் காவல். என்ன காவல்? திணை காவல். பெண்களுக்கு காவல் என்பது உண்டுதான். ஆனால் தனியா ஒரு பெண்ணு காவல் செஞ்சா இந்த உலகம் சிறக்காது, புகழாது. ஒரு பெண்ணுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆண்மகன் துணையாக இருக்கணும். அப்படி மட்டும் பேசுனீங்கன்னா அப்புறம் நாடகம் நம்ம 2 பேர்த்தோட முடிஞ்சு போயிடும். இப்ப ஒரு பெண்ணாகப்பட்டவள் பிறந்து ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்கும் வரை அதெல்லாம் கிடையாது. யாருடைய காவலா இருக்குன்னு தெரியுமா? வள்ளியம்மா கோவப்படாதீங்க. எதுங்க என்னங்க ஏன் கோவப்படுறீங்க? எல்லாம் எதை சொல்றத பூரா ஏத்துக்க முடியுமா? கோவப்படாம ஏத்துக்கிற விஷயத்தை மட்டும்தான் ஏத்துக்க வேணாம். நான் சொல்றேன், ஏத்துக்கிறீங்களா இல்லையான்னு பாருங்க. எதிரியாக இருந்தாலும் கூட ஏத்துக்கக்கூடிய விஷயத்தை சொன்னா தான் ஏத்துக்குவேன். தவறா சொல்லியிருக்கேனா? ஒரு பெண்ணு தவறு இல்ல, நான் சரியா சொல்றேன். பேச்சில் பிழை உள்ளது. இல்ல, என்னுடைய பேச்சில் பிழை கிடையாது. ஒரு பெண்ணு அந்த ஒரு நாள் புனிதவதியார் என்று ஒரு அம்மையார் இருந்தார்களே, அவர்கள் என்ன ஆண் துணையோட தான் வாழ்ந்து சிவனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அப்பனே அப்படின்னு சொல்லுவோம்.
அவர்தான் அம்மையே வருக அப்படின்னு இந்த உலகத்தில் ஈசனே அம்மான்னு சொன்னது யார? புனிதவதி. அந்த அம்மா நான் ஆம்பளை துணையோடவா ஈசனை அடைஞ்சிச்சு? இல்லை. திலகவதி அம்மையாரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? முதல்ல நிச்சயம் பண்ணாலே பாதி புருஷன் சொல்லுவாங்க பூலகத்தில். நிச்சயம் பண்ண கணவன், நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை போருக்கு போனவர் இறந்துடுறாரு. சரி, கல்யாணம் வேணாம் ஐயா அப்படின்னு சொல்லி ஆணுடைய துணை இல்லாமையே கடைசி நாள் வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆலயப்பணி செய்து இறைவனுடைய திருவடி அடைஞ்சாங்கல்ல சாமி. உண்மையா இல்லையா? அதெல்லாம் உண்மைதான். ஒரு ஆம்பளை வேணும். அந்த தரம் வேறு, தரம் பிரிக்கணும்ல, அதானே பண்பு. அவ்வை மூதாட்டி இருக்காளே, சொல்லுங்க. அவளும் ஆண் துணை தேடவில்லை. ஆனா அவ தர வேறு, உங்க தர வேறு. எல்லாத்தையும் ஒண்ணு இணைக்க முடியாது. ஏன் அவங்கள மாதிரி நான் வர முடியாதா? அம்மா அவளும் பெண்ணுதான், நீங்களும் பெண்ணுதான். ஆனா அவங்க கொள்கை வேறு, உங்களுடைய கொள்கை வேறு. இப்ப சொல்றீங்களா? இதுல நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த அம்மா கேட்ட வரம் விநாயக பெருமான்கிட்ட இளமையா இருக்கும் பொழுதே முதுமை வேணும்னாங்க. நான் முருகன்கிட்ட என்ன வரம் கேட்குறேன்? நான் முதுமையானாலும் இளமையாகவே இருக்க வேண்டும். அதுக்கு தான் சொன்னா எல்லா ஊருக்கும் இல்லாத பெருமை நம்ம குன்றக்குடிக்கும் பிள்ளையார்பட்டிக்கும் உண்டு. ஏன்னா அண்ணன் ஒரு பக்கம் இருப்பாரு, தம்பி ஒரு பக்கம் இருப்பாரு. அண்ணனும் தம்பியும் பக்கத்து பக்கத்திலேயே புகழ்பெற்ற பெயர்களோடு இருக்கக்கூடிய ஊர் எதுன்னா பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி. அப்போ விநாயக பெருமான்கிட்ட அவை பிராட்டி என்ன கேட்டாங்க? இளமையா இருக்கும் பொழுதே முதுமை வேணும்னாங்க. நான் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர்கிட்ட கேட்குறேன், இந்த குன்றக்குடி சண்முகநாதர்கிட்ட 2 பேர்கிட்ட, அண்ணன் தம்பி 2 பேர்கிட்ட சேர்த்தே கேட்குறேன். நான் முதுமை அடைந்தாலும் இப்படி இளமையாகவே இருக்க வேண்டும். நிச்சயமாக நடக்கும். ஆனா என்னுடைய சொல்ல நீங்க கேட்கணும். எப்படி? நெற்றியில் இடுவது திலகம், அது வேர்வைப்பட்டால் விலகும். என் சொல்லை கேட்டால் அத்தனையும் சிறக்கும். என் சொல்லை மறுத்த என்றால் அத்தனையும் சுருங்கிவிடும். என்னது? என் சொல்லத்தான் நீங்க கேட்கணும் சாமி. அப்படி என்ன நீங்க சொல்ல போறீங்க? அப்படி என்ன சொல்ல போறீங்க? அழகா சொன்னீங்க. அவ்வை மூதாட்டியை பத்தி, காரைக்கால் அம்மையாரை பத்தி, திலகவதியை பத்தி சொன்னீர்களே, அவர்களுடைய கொள்கை வேறு. ஏன்னா இப்ப அவ்வை மூதாட்டி எப்படி வந்தான்னா, நெத்தியில பட்டை அடித்து, கழுத்துல கொட்டை போட்டு, கையில என்ன கொண்டு வந்தா? ஓலைச்சுவடியை கொண்டு வந்து ஒரு கம்பு கொண்டு வந்தா. உடை என்ன அணிந்திருந்தா? காவி உடை அணிந்திருந்தா. அதுக்கு பேர் சன்னியாசம்னு பேரு. அவ வந்த கோலம் அப்படி. அதனால ஆசை இல்லை, இறைவனுடைய பாதம் அடைய வேண்டும் என்ற எண்ணமே இருந்தது. ஆனா நீங்க அப்படியே வந்திருக்கீங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி வந்திருக்கீங்க நீங்க? நீங்க வரக்கூடிய தன்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். கழுத்துல பாருங்க, தலையில பாருங்க. அப்படிலாம் தப்பா இல்ல, தப்பா சொல்லல. இல்ல அட நீ பேச விட்டு பேசு. இல்ல ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். எனக்கு மட்டும் அப்படி ஆசை இல்லையா? நானும் காவி உடையோட, கையில கம்போட வரலாம்ல, கையில ஓலை சுவடியோட, நெத்தியில தோள்ல ஒரு பையோட வரணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கு எனக்கு. உண்மையிலே சண்முகநாதர் மேலானே இருக்கு. வலது காலை எடுத்து வைக்கிறேன், அப்படி ஆகலாம்னு. பின்னாடி ஒரு காலை பிடிச்சி இழுக்குது. என்னன்னு போகக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டா சரி, அது சரிதான். அதுக்கு நான் என்ன பண்றது? அதத்தான் சொல்றேன். நானும் இப்படி ஒரு திருவண்ணாமலை நோக்கி போகலான்னு தான் பாக்குறேன். முத காலை எடுத்து வைக்கிறேன், பின்னாடி ஒரு காலை பிடிச்சி இழுக்குது. ஏன் காயத்தை போட்டு இருக்கிறாளோ? இதுல ஒரு விஷயம் இருக்குமா? அதுக்கு நான் என்ன செய்ய? அதான் பெண்கள் எப்பொழுதுமே பருவம் அடைந்து விட்டால், முன்பெல்லாம் யதார்த்தமா இருப்பாங்க. தலையை சீவ மாட்டாங்க, மூக்கு சீந்த மாட்டாங்க, பல்லு விளக்க மாட்டாங்க. யாரு? சின்ன வயசுல சொல்றேன், சின்ன பிள்ளைல தெரியாதுல, அது வாட்டில தெரியும், விளக்கி விடணும். வயசுக்கு வந்ததுக்கு பிறகுமே அப்படித்தான் இந்த பிள்ளை இருக்கும். ஆனா வயசுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு ஆண்மகனை பார்த்துட்டான்னு வச்சுக்கவே, ரொம்ப அழகா இருக்கானே, இவனை நம்ம கல்யாணம் பண்ணலாமா, காதலிக்கலாம் நினைச்சான்னு வச்சுக்கவே. சாமி, இந்த பிள்ளையார்பட்டிக்கு குன்றக்குடிக்கும் ஒரு மிகச்சிறந்த சிறப்புன்னு இருக்குன்னு சொன்னாங்கல்ல. நான் சொல்றத சொல்ல முடியா? இருங்க, அவங்க வந்து அது எதனால சிறப்பு வந்ததுன்னு கேட்குறாங்க. அந்த அதை சொல்லிடுங்க, அந்த தெரிஞ்சுக்கன்னு கேட்குறாங்க. அப்ப இப்படி
நீங்க வந்து இப்படி அழகா அலங்காரம் பண்ணீங்கன்னா உங்க மனசு கெட்டுருச்சுன்னு அர்த்தம். எப்போதுமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அடிக்கடி அந்த பெண்கள் அழகா சீவி பொட்டு வச்சு இப்படி நகைகளை போட ஆரம்பிச்சுட்டா ஏதோ ஒரு ஆம்பளை நினைக்கிறான்னு அர்த்தம். பொம்பளை பிள்ளை நினைச்சிச்சுன்னா அப்படியா? அதே போல ஒரு ஆண்மகன் அடிக்கடி அப்படி கண்ணாடியை பார்த்து சீவ ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், தலைய ராவ ஆரம்பிச்சானாக்க அப்ப ஏதோ ஒரு பொம்பளை நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டான்னு அர்த்தம். அப்ப உங்களுடைய வடிவத்தை பார்த்த உடனே நீங்க ஔவையார் மாதிரி வரல, நீங்க யாரோ விரும்ப வந்திருக்கீங்க, யாரோ காதலிக்கிறீங்க என்ற தன்மையை நான் உணர்ந்ததுனாலதான் அவங்க தன்மை வேறு உங்க தன்மை வேறுன்னு சொல்லி எல்லா பிள்ளையார்களுக்கும் எல்லா இடத்துலயும் தான் பிள்ளையார் இருக்கார். விநாயகர்ல பல விநாயகர் இருக்கார். சொல்லுங்க. ஆனா நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னா, எல்லா விநாயகருக்கும் தந்தம் இடது பக்கம் வளைஞ்சிருக்கும். ஆனால் நம்ம கற்பக விநாயகருக்கு மட்டும்தான் தந்தம் வலது பக்கம் வளைஞ்சிருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு. உண்மையா? வேற என்ன இருக்கு? அப்படிங்களா? சில சிறப்புகள் நிறைய இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு படிச்சு அதெல்லாம் உண்மையில எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தவறான விஷயங்களை சொல்கிறத விட அந்த விஷயங்களை தெரிஞ்சு சரியாக சொல்கிறது எனக்கு பிடிச்ச விஷயம். அதே உண்மை. சரியா? ஆமாக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்கிறது அது எனக்கு பிடிக்காத விஷயம். சரி, அது இருக்கட்டும். அதே நேரத்தில் மயில் வடிவத்தில் குன்றக்குடி மலையினுடைய வடிவம் எப்படி இருக்குன்னா, மயிலினுடைய வடிவமாக இருக்கு. ஒரு மயில் அமர்ந்த படுத்திருந்தா அல்ல, அது மயில் கொடுத்த மயிலுக்கு முருகப்பெருமான் கொடுத்த சாபத்தினால தான் மயில் மலையாக மாறுது. அது பார்த்தா படிச்சு தான் இருக்கான். ஆமாம், அது ஒரு காரணம். ஆமாம், அதனால் உனக்கு உன்மேல் நான் எப்பொழுது வந்து அமருகிறேனோ அப்பொழுது உனக்கு மோட்சம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் இன்றைக்கும் குன்றக்குடி முருகனுடைய அடிவாரத்தில் விநாயகர் இருக்கார்ல, அந்த விநாயகருக்கு பேர் என்ன? தோகையடி விநாயகர். ஏன் அவருக்கு தோகையடி விநாயகர் பேர் இருந்துச்சு? சரி, இந்த பாறையை மயிலாடும் பாறைங்கிறாங்கல்ல, இது எதுக்கு மயிலாடும் பாறைன்னு பேர் வந்துச்சு? விளக்கத்தை சொல்லுங்க. அதுக்குள்ளே தான் என் விஷயமே இருக்க. மயில் ஆடும் பாறை, மயில் ஆடிய பாறை. மயில் யாருக்கு உகந்தது? முருகனுக்கு உகந்தது. அதனால தான் முருகன் இங்கே வந்து பார்த்துட்டு போறாரு. நல்லா ஒரு கைத்தட்டலாம் தரிசனம் பண்ணி கொடுத்துட்டு போறாரு. ஒரு கைத்தட்டல் கொடுங்க. வேற ஒன்றும் இல்லை. சரி இருக்கட்டும் சாமி. முருகனை நான் கடவுளை நினைச்சிருக்கேன். மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். மாப்பிள்ளையா? ஆமா. யார் அவரு? முருகன். இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஏமா உங்களாம் மனுஷன் வேற சொல்லாமா? தரம் குறையாம தான். இதுல என்ன பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் கண்டிங்க நீங்க? தரம் குறையாம தான் நம்ம சொல்லியிருக்கேன். என்ன தரம் குறையாம? ஒரு என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? இப்படி சொல்றா கூட கேட்கலாம். ஏன் நீ பெரிய மனுஷன் தரம் இல்லாம சொல்றீங்கன்னு கேட்கலாம். என்ன வள்ளியம்மா, நீ சாமி என்ன அடிக்கடி அடுத்த புருஷனை விரும்புற பொம்பளை இருந்தா என்ன? இருந்தா என்ன? ஏன் ஒரு நானே விரும்பினாலும் என்னையா சொல்லணும்? அத்தாங்க வா, அவர் அந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. புத்திமதியை சொல்லணும். தெய்வயானன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கு, அடுத்த கூடிய போய் கெடுக்காத அப்படி சொன்னதானே ஒரு பெரிய மனுஷன். அவர் நாரதர் இல்ல? அது உண்மைதான். அம்மா நாங்க 2 பேரும் குனியை பிடிச்சி அடிச்சுட்டு கிடக்க, நீ இருக்க வாட்டில் அங்கிட்டு கட்டையை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு நாராயணன் கிளம்ப. எம்மா ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு செஞ்சது அந்த வேலை. அதுக்கு பேர் என்ன வேணும்? என்ன? கற்பு மனம்னு பேரு. உங்களை களவு மனம் செய்யணும். ஏன் இதை சொல்றேன்னா, அவங்க அப்பா சிவபெருமான் இருக்காரு, அவரே கற்பு மனமும் களவு மனமும் செய்திருக்கிறார். அப்படியா? ஆமா. தாட்சாயினி என்று பேரோடு இருக்கின்ற பொழுது களவு மனம் செய்தார் பார்வதியை. அப்ப பர்வதராஜனுக்கு மகனாக என்ன பண்ணா அப்படின்னா அவளுக்கு பார்வதியின் பேரு. தக்கனுக்கு மகனாக தோன்றியதான் தாட்சாயினின் பேரு. ஆமா, அங்கே களவு மனம் ஆனது தாட்சாயி என்று பேரோடு. ஆனா நீ பார்வதி இருக்கால இங்க, அங்குதான் கற்பு மனம் ஆனது. அப்ப அவளை களவு மனம் செய்து விட்டான், கற்பு மனம் செய்து விட்டான் முருகன். அப்ப அப்பன் பிள்ளையெல்லாம் அப்படித்தான் வரணும். 2 பக்கத்துல நானாயா கிடைச்சேன்? நீங்க தான் சரியான ஆளு. பாருங்க, தரம் உங்ககிட்ட தான் தர முடியாது. ஏன்? முருகனை
கடவுளாகத்தான் நினைக்கிறேன், கணவனா நினைக்கல. நீங்க சொல்றத கேட்க முடியாது. அம்மா இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? ஒரு விஷயம், கட்டிய கணவனை கண் கண்ட தெய்வம் என்று சொல்வார்கள். ஆனா தெய்வத்தையே உனக்கு கணவனா பார்த்திருக்கனே, இதை விட இந்த உலகத்துல ஒரு பெண்ணுக்கு சிறப்பு கிடைக்குமா? வந்து கணவனா பார்த்ததெல்லாம் சரிதான், ஏற்கனவே பொண்டாட்டி இருக்கிற அளவெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இருந்தா என்ன, அப்புறம் மறுபடியும் இருந்தா நாங்க சந்திரனை பார்த்து மலர்வது அல்லி, சூரியனை பார்த்து மலர்வது தாமரை. ஆமா, இரவுல சந்திரனையும் சூரியனையும் பார்த்து எப்படி அல்லியும் தாமரையும் பகிர்ந்து கொள்ளுகிறதோ, அது போல இரவுல உன்கிட்ட வந்துட்டு போறேன், பகல் அங்க போயிட்டு போறேன். ஏன் மாட்டேன்? எப்படி எல்லாம் ஏன் சாமி, என்ன சாமி இப்படிலாம் பேசுறீங்க? வேணாம், ராத்திரியா இருந்தாலும் பகலா இருந்தாலும் என் கூட மட்டும்தான் இருக்கணும். காட்டுக்குள்ள காவல் செய்யும் நோட்டமான வள்ளி பொண்ணு, கந்தனுக்கு தாலியத்தான் போட்டுக்கிட்டா போதும் பெண்ணே, ஓட்ட ஓட செல்லு நீயா ஓட்டி ஓடுற, கேட்டு பாக்குறேன் நீயும் மறுத்து பேசுற. காட்டுக்குள்ள காவல் செய்யும் நோட்டமா கந்தனுக்கு தாலியத்தான் போட்டுக்கிட்டா போதும் பெண்ணே, ஓட்ட ஓட செல்லு நீயா ஓட்டி ஓடுற, கேட்டு பாக்குறேன் நீயும் மறுத்து பேசுற. கெட்டிக்கார பொண்ண போல வெட்டி வெட்டி பேசும் புள்ள, வெட்டி வெட்டி பேசும் புள்ள, கெட்டிக்கார பொண்ண போல வெட்டி வெட்டி பேசும் புள்ள, கட்ட புள்ள குட்ட புள்ள கந்தனுக்கு ஏத்த புள்ள, கட்ட புள்ள குட்ட புள்ள கந்தனுக்கு ஏத்த புள்ள, ஏறட்டு பார்த்தா உனக்கு ஏக்க கிளம்பிடும். என்னது ஏறெடுத்து பாருங்க ஏக்க வந்துடும். ஏன்னா சீதையாகப்பட்டவள் ரொம்ப பொறுமையா இருந்தீங்க. சீதையாகப்பட்டவள் ராமனை பார்த்தாள். கேட்டேன், பார்த்த உடனே என்னாச்சு? நல்லா தலை பாடி இருந்தீங்க. பெண்களுக்கு 32 வகையான லட்சணம் இருக்குல்ல, சம உயரம், மிருதுவான தேகம். சொல்லுங்க, குட்டையா இருந்தா சம உயரமா? இல்ல, குட்டையாவும் இருக்க கூடாது, நெட்டையாவும் இருக்க கூடாது. ஆமா, சம உயரமா இருக்கணும். ஆமா, நான் குட்டையானவனும் இல்ல நெட்டையானவனும் இல்ல, நான் தான் சமமானவன். ஆமா, என்னைய பார்த்து குட்டைங்கிறீங்களே, அப்போ என்னைய விட குட்டையெல்லாம் என்னன்னு சொல்லி. அம்மா நான் வளர்த்தியே சொல்லல, அறிவு குட்டையா இருக்குன்னு சொல்றேன். யாருக்கு? எங்களுக்கோ. இப்ப முருகனை ஒரு வார்த்தை, நாரதரே நீங்க சொல்றதை செய்யறேன் அப்படின்னு முருகனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டீங்கன்னா நிப்பனா என் பாட்டுல போயிருவேன். அப்ப எவ்வளவு பெரிய ஆளை நான் சொல்றேன். சாதாரண ஆளா, ஒரு கிழவியே பார்த்து ஏறினவன். என்னது கிழவிய பார்த்து ஏறினவன் உனக்கு புருஷனா பார்த்து சொல்றேனே, நீ மாட்டீங்க மாட்ட சொல்லலாமா? கிழவிய பார்த்து என்ன சாமி சொல்றீங்க? அப்பேற்பட்ட உனக்கு சாதாரண ஆளாமா? கிழவிய கூட விடலையா? என்னம்மா கிழவியவே சோதிச்சு பார்த்தவன், சாதாரண ஆளவன். அப்பேற்பட்ட ஆளை உனக்கு புருஷனா பார்த்திருக்கேன். ஆகையினால ஓட்ட ஓட செல்லு நீயா ஓட்டி ஓடுற, கேட்டு பாக்குறேன் நீயும் மறுத்து பேசுற. ஒரு தாலி ஒண்ணு போட்டுக்கமா, அந்த வேலவனை ஏத்துக்கமா, நீ தாலி ஒண்ணு போட்டுக்கமா, நீ சரியென ஒரு முறை நெறியுடன் உரைத்திடணும். காட்டுக்குள்ள காவல் செய்யும் வாட்டமான வள்ளி பெண்ணே, கந்தனுக்கு தாலியத்தான் போட்டுக்கிட்டா போதும் பெண்ணே, ஓட்ட ஓட செல்லு நீயா கொட்டி போடுற, கேட்டு பாக்குறேன் நீயும் மறுத்து பேசுற. அடிமுதல் முடிவின் காரும் எண்ணிலா ஊழிகாலம் எத்திரம் நோக்கினாலும் கண்ணில் அடங்காது உன்னிற் கருத்தில் அடங்காது
இம்மண்ணிலும் மகிமை பெற்ற மாதேவன் மகன் பெருமை உரைக்கர் பாட்டோ. அவன் பெருமை சொல்ல 3 நாள் ஆனாலும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்பேற்பட்டவன மாட்டோம்னு சொல்றியே. அவருடைய பெருமையை சொல்ல நான் 3000 நாள் கூட பேசுவேன். அப்படிப்பட்ட ஆள வேணாம். ஆனா எப்படி பேசுவேன்? கடவுளாக நினைத்து பேசுவேன். உங்கள மாதிரியா? ஏம்மா கண்ணு இல்லாதவனா, காது இல்லாதவனா, மூக்கு இல்லாதவனா? ஐயா சாமியாரே, எல்லாமே இருக்கு. அப்புறம் கூடவே பொண்டாட்டியும் இருக்கு. அதான் பிரச்சனை. இருந்தா என்ன? ஊருக்காக என்ன இருந்தா என்ன? இருந்தா என்னன்னு சொல்லிட்டே. அம்மா சிவனுக்கு 2 மனைவி, ஐயா பிரம்மனுக்கு 2 மனைவி. எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். ஆனா கூடவே பொண்டாட்டி இருக்குன்னு சொல்லலாமா? ஏன் தப்பு இல்ல? தப்பு இல்லையே, எல்லாமே அப்படித்தானே. அதுவும் இருந்தா என்னம்பீரா? ஆமா. இப்ப சிவனுக்கு 2 மனைவி, விநாயகருக்கு பாருங்க 3 மனைவி. ஐயா இப்படி அவங்களுடைய வம்சத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசு ஏத்துக்கும். ஏன் மனசு ஏத்துக்காது? ஆமா நிச்சயமாக. ஆமா. உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. புருஷ ஆசை அப்படியே நிறைஞ்சிருக்கு. புருஷ ஆசை இருக்கிற வயசுதான். அப்புறம் என்ன? ஆனா அவன் அந்த மாதிரி எனக்கு புருஷனா வேணாம். கந்தன் என்றும் வேலன் என்றும் காணமையில் வீரன் என்றும் சேந்தன் என்று ஏன் புலவூர் செப்புகிறீர்னா முந்தவிழ கூண பிரைசூடி சிவனாருக்கு உபதேசத்தருள் ஞான கூற வேடப்பையன்னு சொல்லிட்டானே. அவனை மாட்டம் உங்க இனத்தை சார்ந்த முருகனை மாட்டம்னு சொல்றியம்மா, நியாயமாமா? அதனால சொல்லும் என் வார்த்தை கேளம்மா, சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. பகலும் இந்த அவஸ்தைக்கு நிமிர்ந்து அவனியோர் போல என் பைசலி கொடுத்து சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே, பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே, கோயில் கோல்சுகள் புகழும் நாரதர் கைவரிசை செல்லாது போர் வரும் இல்லை மேதினையில் கொண்டு மாறும் மகனுக்கு அடைவாய் பிரமாணம் சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. ஊட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ ஓட்டம சொல்ல வந்து உமக்கென்ன அக்கறை கைவரிசை செல்லாது போ. ஊட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் இல்லை. ஊட்டி கொடுத்தா லஞ்சம், குறைச்சு கொடுத்தா கஞ்சம். நான் உள்ளதை உள்ளபடி கொடுக்கிறவன். இனித்தான் உண்மை காட்டி கொடுக்க போறேன். அப்படியா? நீங்க யாரு, எதற்காக வரப்பட்ட என்பதை காட்டி கொடுத்து உனக்கும் அந்த முருகனுக்கு நான் திருமணத்தை நடத்தி வைக்கவில்லை என்றால் பேர் நாரதனும் அல்ல